ஒரு மாணவியின் அமைதியான முகமும் ஒரு அமைச்சரின் ஆய்வும் தமிழ்நாட்டு அரசியலையே உலுக்குமா, சர்ச்சையை ஏற்படுத்துமா? ஒரு பள்ளி ஆய்வு, ஒரு சில நிமிட உரையாடல், அதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு வீடியோ. இப்போது அந்த சம்பவம் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கே சென்றிருக்கிறது. ஒரு மாணவியிடம் அமைச்சர் பேசிய விதம் ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறியது? இது வெறும் அரசியல் பிரச்சனையா அல்லது குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான சட்ட பிரச்சனையா? இந்த விவகாரத்தை நாம் முழுமையாக பார்க்கலாம். சிவகாசி அருகே இருக்கின்ற அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்ட போது மாணவிகளுடன் உரையாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக வேகமாக பரவியது. அந்த வீடியோவில் ஒரு மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டதும் பின்னர் கூறப்பட்ட சில கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. பல கல்வியாளர்கள், உளவியலாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு மாணவியின் தன்னம்பிக்கையை பாதிக்கின்ற வகையில் பொதுமக்கள் முன்னிலையில் பேசக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மறுபுறம் அமைச்சர் தன்னுடைய விளக்கத்தில், நானும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி பின்னணியிலிருந்து வந்தவள்தான், மாணவர்களை ஊக்குவிக்கின்ற நோக்கத்தில்தான் பேசினேன் என்று கூறியதாக தகவல்களும் வெளியாகின. அந்த விளக்கமும் வெளியானது. ஆனால் அதற்கு பிறகும் சர்ச்சை அடங்கவில்லை. இப்போது இந்த விவகாரம் இன்னொரு கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. திமுக எம்பி சல்மா தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திலே புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் என்ன கூறப்பட்டுள்ளது என்று பார்த்தால், ஒரு மாணவி பலர் முன்னிலையில் அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். மாணவியினுடைய அடையாளம் மறைக்கப்படாமல் வீடியோ வெளியானதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குழந்தைகளுடைய கண்ணியமும் தனி உரிமையும் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் மீறப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த புகாரிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், இவை அனைத்தும் புகார் மனுவில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது ஆணையம் இன்னும் இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஏன் முக்கியம் என்கிற கேள்வி இங்கே எழும். பொதுவாக குழந்தைகளுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவங்களில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தாமாகவும் அல்லது புகாரின் அடிப்படையிலும் விசாரணையை மேற்கொள்ள முடியும். அதனால் இந்த புகாரை ஆணையம் ஏற்கிறதா, விளக்கம் கேட்கிறதா அல்லது விசாரணைக்கு உத்தரவிடுகிறதா என்பது அடுத்த சில நாட்களில் தெரிய வந்துவிடும். இதுவே இந்த விவகாரத்தை ஒரு அரசியல் விவாதத்தில் இருந்து சட்ட ரீதியான பரிசீலனைக்கு கொண்டு சென்றிருப்பதை பார்க்கலாம். இங்கே எழுகின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு அமைச்சர் பள்ளிக்கு செல்லும்போது அவரது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? மாணவர்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பது அவரது நோக்கமாக இருக்க வேண்டுமா, அல்லது அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பது நோக்கமாக இருக்க வேண்டுமா? கல்வி நிபுணர்கள் பலரும் கூறும் ஒரு பொதுவான கருத்து என்ன என்றால், ஒரு குழந்தை தவறு செய்தாலும் அதை அனைவரின் முன்னிலையிலும் கேலி செய்யாமல் தனிப்பட்ட முறையில் வழிகாட்டுவதுதான் மிகச்சிறந்த நல்ல கல்வி அணுகுமுறை. சமீபத்தில் கல்வி மற்றும் மாணவர்கள் தொடர்பாக அமைச்சர்கள் குறித்து எழுந்த சில சர்ச்சைகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் இதுவரை பொதுவாக கருத்து தெரிவிக்கவில்லை என்ற எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளும் இங்கே நியாயமாக இருந்த நிலையில்தான் இந்த விவகாரம் சட்டம், கல்வி, குழந்தைகள் உரிமை, அரசியல் ஆகிய 4 தளங்களிலுமே விவாதமாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இனி துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமே அவர்களுடைய துறைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், வேறு துறை பணிகளை ஆய்வு செய்ய செல்லக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர் கீர்த்தனா பள்ளியில் ஆய்வு செய்த விவகாரம் தொடர்பாக இப்போது அனைவரின் கவனமும் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய அடுத்த நடவடிக்கையில்தான் உள்ளது. தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் விசாரணை நடத்துமா, அமைச்சரிடம் விளக்கம் கேட்குமா என்கிறதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த விவகாரம் வேறு திசையில் செல்லுமா, அடுத்த சில நாட்களில் அதற்கான பதில் கிடைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இங்கு இருக்கிறது. பள்ளி என்பது
குழந்தைகள் தன்னம்பிக்கையை வளர்க்கிற இடமாக எப்போதுமே இருக்க வேண்டும். அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் குழந்தைகளுடைய கண்ணியம், பாதுகாப்பு, மனநலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும் என்பதே இந்த விவகாரம் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஒரு பள்ளி ஆய்வில் அமைச்சர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒரு குழந்தையினுடைய உரிமைக்கும் பொது பொறுப்புக்கும் இடையிலான எல்லை என்பது எங்கே இருக்க வேண்டும் என்பது குறித்த உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பகுதியிலே பதிவு செய்யுங்கள்.